Hi friends, welcome to New Mechanical Mind channel. இது MSA Measurement System Analysis Part 4. Part 3 பார்க்காதவங்களுக்கு இந்த வீடியோக்கு கீழே டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். போய் பார்த்துட்டு வந்து கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா புரியும். போன பார்ட்டில் அப்ளிகபிள் MSA ஸ்டடி ஃபார் வேரியபிள் அண்ட் ஆட்ரிபியூட் கேஜஸ், அதாவது வேரியபிளுக்கும் ஆட்ரிபியூட்டுக்கும் என்னென்ன MSA ஸ்டடியெல்லாம் அப்ளிகபிள் அப்படிங்கிறத கிளியராக பார்த்தோம். அப்புறம் நார்மலாக எந்தெந்த MSA ஸ்டடியெல்லாம் இண்டஸ்ட்ரியில் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத க்ரீனில் ஹைலைட் பண்ணி காட்டியிருந்தோம். பயாஸ் ஸ்டடியை பற்றி டீட்டெயில்டாக பார்த்தோம். பயாஸ் ஸ்டடியோட அக்செப்டன்ஸ் க்ரைட்டீரியாவை பற்றியும் டீட்டெயில்டாக பார்த்தோம். போன பார்ட்டில் நம்ம பயாஸ் ஸ்டடியை முடிச்சிட்டோம். இந்த பார்ட்டில் ரிப்பீட்டபிலிட்டி அண்டு ரீப்ரொடியூசபிலிட்டி பற்றி பார்க்க போகிறோம். இதை R&R ஸ்டடின்னு சொல்லுவாங்க, GR&R ஸ்டடின்னு சொல்லுவாங்க, இல்லை வேரியபிள் GR&R ஸ்டடின்னு சொல்லுவாங்க. வேரியபிளுக்கு வரும்போது வேரியபிள் GR&R, ஆட்ரிபியூட்டுக்கு வரும்போது ஆட்ரிபியூட் R&Rன்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த பார்ட்டில் வேரியபிள் R&R பற்றி மட்டும்தான் பார்க்க போகிறோம். இதில் 3 மெத்தட் இருக்குது: ரேஞ்ச் மெத்தட், ஆவரேஜ் அண்ட் ரேஞ்ச் மெத்தட், அனோவா மெத்தட். இந்த 3 மெத்தடில் ரேஞ்ச் மெத்தட் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஆவரேஜ் அண்டு ரேஞ்ச் மெத்தட் வந்து நார்மலாக இருக்கும். அனோவா மெத்தட் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். அதனால தான் எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் ஆவரேஜ் அண்ட் ரேஞ்ச் மெத்தட் தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம அடுத்த பார்ட்டில் ஆட்ரிபியூட் R&R பற்றி பார்க்கலாம். அதுக்கப்புறம் மீதி இருக்கிற எல்லா ஸ்டடியை பற்றியும் நம்ம பார்த்துடலாம். ஸ்டெபிலிட்டி, லீனியாரிட்டி, ரிப்பீட்டபிலிட்டி, ரீப்ரொடியூசபிலிட்டியில் ரேஞ்ச் மெத்தட், அப்புறம் அனோவா மெத்தட், இது எல்லாத்தையும் பற்றி அப்புறம் பார்க்கலாம். முதல்ல ப்ரொசீஜர் டு கண்டக்ட் MSA வேரியபிள் GR&R ஸ்டடி. இதுக்கு ப்ரொசீஜர் இருக்குது. 3 appraiser, 10 parts, 1 parameter, 1 place, 3 trials. அதாவது 3 appraiser இருக்கணும், 10 பார்ட் எடுத்துக்கணும், ஒரு பேராமீட்டர். ஒரு பேராமீட்டர்னா ஒன்று ஓடினா ஓடி, இல்லை லென்த்துனா லென்த்து. ஒரு பிளேஸ், எந்த இடத்துல செக் பண்ணுறோமோ அதே இடத்துல தான் அந்த பார்ட்டில் செக் பண்ணணும். வேறு வேறு இடத்துல செக் பண்ணக்கூடாது. எல்லாருமே அதே இடத்துல தான் செக் பண்ணணும். 3 ட்ரையல். 3 ட்ரையலுங்கிறது ஒரு பார்ட்டில் ஒரு அப்ரைசர் 3 ரீடிங் எடுக்கணும். அப்போ 3 அப்ரைசருக்கு 10 பார்ட்டுக்கு 90 ரீடிங் வரும். அக்செப்டன்ஸ் க்ரைட்டீரியா வந்து R&R less than 10% is equal to acceptable. R&R less than 30% and greater than 10% is equal to may be acceptable. R&R greater than 30% is equal to not acceptable. அதாவது கால்குலேட் பண்ணி வர்ற வேல்யூவில் பெர்சன்டேஜ் ஆஃப் R&R லெஸ் தேன் 10% இருந்ததுன்னா அந்த ஸ்டடி அக்செப்டபுள், அந்த கேஜ் இன்ஸ்ட்ருமெண்ட் அக்செப்டபுள். R&R வந்து பெர்சன்டேஜ் R&R வந்து லெஸ் தேன் 30% அண்டு கிரேட்டர் தேன் 10%, அதாவது 10%க்கும் 30%க்கும் உள்ளே இருந்துச்சுன்னா மேபி அக்செப்டபுள், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனால் அதை வந்து நம்ம மாஸ்டரை செக் பண்ணுறதுக்கோ, இல்லைன்னா கேலிப்ரேஷன், இல்லைன்னா ஸ்டாண்டர்ட் ரூம் பர்பஸுக்கோ யூஸ் பண்ணக்கூடாது. ஸ்டாண்டர்ட் ரூமில் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்டை செக் பண்ணுவோம், நிறைய கேலிப்ரேட் பண்ணுறதுக்காக இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணுவோம். அந்த பர்பஸுக்கு இதை யூஸ் பண்ணக்கூடாது. ஆனால் ப்ரொடக்ஷனில் பார்ட்டு செக் பண்ணுறதுக்கு இல்லை ரஃப் யூஸுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். R&R greater than 30% வந்து நாட் அக்செப்டபுள், அதாவது அதில் வேரியேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் சரியில்லை, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ரொம்ப வேரியேஷன்ஸ் அதிகமாக காட்டுது, ரிப்பீட்டபிலிட்டி, ரீப்ரொடியூசபிலிட்டி ரொம்ப அதிகமாக காட்டுது. அதனால் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் நாட் அக்செப்டபுள். ரெண்டாவது கிரைட்டீரியா பார்த்தீங்கன்னா NDC greater than or is equal to 5. NDC அப்படின்னா நம்பர் ஆஃப் டிஸ்டிங்க்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ். அதை பற்றி டீட்டெயில்டாக அடுத்து சொல்கிறேன். இம்பார்ட்டண்ட்: range within minimum and maximum value should be minimum 0.1. அதாவது ரேஞ்ச் விதின் மினிமம் அண்டு மேக்ஸிமம் வேல்யூ அப்படின்னா நம்ம எடுக்கிற 10 பார்ட்டில் மினிமம் அண்டு மேக்ஸிமம் வேல்யூவோட டிஃப்ரென்ஸ் 0.1 இருக்கணும். அதாவது ரேஞ்சுங்கிறது ஒரு பார்ட்டுக்கும் இன்னொரு பார்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் ரேஞ்சு. அந்த ரேஞ்சு மினிமம் அண்டு மேக்ஸிமம் வேல்யூக்கு எவ்வளோ வரணும் அப்படின்னா மினிமம் 0.1 வரணும். அப்படி இருந்தால் தான் NDC வந்து கிரேட்டர் தேன் 5 வரும், இல்லைன்னா NDC வராது. ஏன் NDC கிரேட்டர் தேன் 5 வரணும் அப்படின்னா
நம்ம 10 பார்ட்டையும் வேரியேஷனே இல்லாமல் எல்லாம் ஒரே வேல்யூவில் எடுத்துகிட்டு ஸ்டடி கண்டக்ட் பண்ணி நோ வேரியேஷன் R&R வந்து லெஸ் தேன் 10% அப்படின்னு சொன்னோம்னா அந்த ஸ்டடி வந்து தப்பு. அதுக்கு தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு கண்டிஷன் வந்து நீங்கள் எடுக்கிற பார்ட் வந்து கொஞ்சம் வேரியேஷன் அதிகமாக இருக்கணும். அதிகமாக இருந்தால் தான் செக் பண்ணுற ஸ்டடியில் வேரியேஷன்ஸ் கம்மியாக வருதா இல்லையா அப்படிங்கிறது தெரியும். அதனால தான் மினிமம் 0.1 வேரியேஷன்ஸ்குள்ளே எடுக்கணும். என்டிசி கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 5 வரும். எவ்வளோ வேரியேஷன்னாலும் எடுக்கலாம், பட் மினிமம் 0.1 வேரியேஷனுக்குள்ளே எடுத்தால் தான் உங்களுக்கு ஸ்டடியில் கரெக்டாக வரும். இதை நீங்கள் ப்ராக்டிக்கலாக பண்ணும்போது உங்களுக்கே தெரியும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்காக எடுத்துக்கிறோம். 15 ± -0.1 இதோட எல்எஸ்எல் 14.9, யூஎஸ்எல் 15.1, அதாவது 14.9லேருந்து 15.1க்குள்ளே வரலாம். இது ஒரு ஸ்பெசிஃபிகேஷன். இதில் ப்ரொடியூஸ் பண்ணுற பார்ட்டை நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்னா ஒரு பார்ட்டை வந்து 14.95 எடுக்கிறோம், இன்னொரு பார்ட்டை 15.05 எடுக்கிறோம். இதுக்கு ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 0.1 இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் பார்ட் எடுக்கணும். இந்த ரேஞ்சில் தான் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. 0.1 டிஃப்ரென்ஸ் வர மாதிரி எந்த ரேஞ்சு வேணாலும் எடுத்துக்கலாம். இது உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன். ஃபர்தர் 8 பார்ட்ஸ் அட் எனி வேல்யூ விதின் ஸ்பெக்குள்ளே எவ்வளோ வேணால் எடுக்கலாம், எங்கே வேணால் எடுக்கலாம். பட் ஒரு பார்ட்டு 14.95லேயும் ஒரு பார்ட்டையும் 15.05லையும் எடுத்தால் 0.1 வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன அதுக்குள்ளேயும் எடுத்துக்கலாம், அதுக்கு வெளியே எடுத்துக்கலாம். வெளியே எடுத்தால் அதிகமாக வரும், உள்ளே எடுத்தால் 0.1 உள்ளே வரும். This is because to get NDC value more than 5, otherwise NDC value will come less than 5. ஓகேங்களா, இந்த கிரைட்டீரியா மீட் ஆகாது அது இல்லைன்னா. இது ஒரு மாடல் GR&R ஃபார்மேட்டு. இந்த ஃபார்மேட்டோட டவுன்லோட் லிங்க்கை இந்த வீடியோக்கு கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் ஹைலைட் பண்ணியிருக்கிற இடத்துல மட்டும் அப்டேட் பண்ணால் போதும், வேறு எங்கேயும் அப்டேட் பண்ண தேவையில்லை. எல்லாமே ஃபார்முலா ஓரியன்ட். அதனால் நீங்கள் எதுவும் சேஞ்ச் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. அடுத்து உங்கள் கம்பெனியோட லோகோவை அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட செகண்ட் பேஜில் ஆவரேஜ் சார்ட், ரேஞ்ச் சார்ட் இருக்கும். ஒவ்வொரு அப்ரைசருக்கும் தனித்தனியாக இருக்கும். அப்ரைசர் ஏ, அப்ரைசர் பி, அப்ரைசர் சி. அதே மாதிரி ரேஞ்ச் சார்ட்லேயே அப்ரைசர் ஏ, அப்ரைசர் பி, அப்ரைசர் சின்னு இருக்கும். மூணாவது பேஜில் ஆவரேஜ் சார்ட் கன்சால்டேட்டராக இருக்கும், ரேஞ்ச் சார்ட் கன்சால்டேட்டராக இருக்கும். அதாவது அந்த 3 ஆப்ரேட்டருக்கும் சேர்ந்த மாதிரி அந்த ட்ரெண்டெல்லாம் அங்கே ப்ரீவியஸ் பேஜில் தனித்தனியாக இருந்தது, இந்த பேஜில் ஒன்றா இருக்கும். அடுத்து ஸ்டடி கண்டக்ட் பண்ணுறவங்களோட பேர், அப்ரூவ் பண்ணது யார் அப்படிங்கிறத தேர்ட் பேஜில் மென்ஷன் பண்ணணும். இது வந்து ஃபார்மேட்டோட பிரிண்ட் ப்ரிவ்யூ. இதில் ஃபார்மேட் நம்பரை அப்டேட் பண்ணிக்கோங்க. இதில் ஃபார்மேட் நம்பரை பிரிண்ட் ப்ரிவ்யூவில் போய் உங்கள் கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி அப்டேட் பண்ணிக்கோங்க. 3 பேஜ்லேயும் ஃபார்மேட் நம்பர் வரும். அக்செப்டன்ஸ் க்ரைட்டீரியா, பர்சன்டேஜ் R&R வந்து லெஸ் தேன் 10% இருந்துச்சுன்னா அக்செப்டபுள். பர்சன்டேஜ் R&R வந்து லெஸ் தேன் 30% அண்டு கிரேட்டர் தேன் 10%குள்ளே இருந்துச்சுன்னா, அதாவது 10 to 30% இருந்துச்சுன்னா மேபி அக்செப்டபுள். பர்சன்டேஜ் R&R 30%க்கு மேலே இருந்துச்சுன்னா நாட் அக்செப்டபுள். என்டிசி வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 5 இருக்கணும். இந்த 2 கண்டிஷனை மீட் பண்ணணும், அப்போ தான் அது ஓகே. ஃபஸ்ட்டு நம்ம அக்செப்டன்ஸ் க்ரைட்டீரியாவில் R&R பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். டைப்ஸ் ஆஃப் வேரியேஷன்ஸ் இன் வேரியபிள் GR&R ஸ்டடி. என்னென்ன வேரியேஷன்ஸ் இருக்குங்கிறத முதல்ல பார்த்துருவோம் R&R ஸ்டடியில். எக்யூப்மெண்ட் வேரியேஷன், இதை ரிப்பீட்டபிலிட்டின்னு சொல்லலாம். அப்ரைசர் வேரியேஷன், இதை ரீப்ரொடியூசபிலிட்டின்னு சொல்லலாம். பார்ட் வேரியேஷன், அடுத்து டோட்டல் வேரியேஷன். இந்த 4 வேரியேஷன்ஸ் இருக்குது. அதுக்கு யூஸ் பண்ணுற ஃபார்முலா பார்த்தீங்கன்னா எக்யூப்மெண்ட் வேரியேஷன் EV is equal to R × K1. அப்ரைசர் வேரியேஷன் AV is equal to √X bar difference into K2 whole square minus EV square divided by N into R. மூணாவது பார்ட் வேரியேஷன் is equal to RP into K3. நாலாவது டோட்டல் வேரியேஷன் TV is equal to √GRR square plus PV square. இதுதான் இந்த 4 வேரியேஷனோட ஃபார்முலா. இதுக்கப்புறமும்
சில ஃபார்முலாஸ்லாம் இருக்குது, அதையும் பார்த்துடலாம். GR&R is equal to root of equipment variation square plus abrasor variation square. Percentage of equipment variation is equal to equipment variation divided by total variation into 100. Percentage of abrasor variation is equal to abrasor variation divided by total variation into 100. Percentage GR&R is equal to repeatability and reproducibility divided by TV into 100. Percentage part variation is equal to part variation divided by total variation into 100. NDC is equal to 1.41 into part variation divided by GR&R. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு percentage of equipment variation, abrasor variation, GR&R, PV இதெல்லாம் வேணும் அப்படின்னா divided by total variation போட்டால் மட்டும் போதும். total variation எல்லாத்துலேயும் காமனாக இருக்குது பாருங்கள். இந்த எல்லா ஃபார்முலா பற்றியும் ஒவ்வொன்றா டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு எக்யூப்மெண்ட் வேரியேஷன், இதை பற்றி பார்த்துடலாம். EV is equal to R double bar into K1, இதுதான் ஃபார்முலா. இதில் R double barங்கிறது ஆவரேஜ் ரேஞ்ச் ஆஃப் அப்ரைசர்ஸ், K1ங்கிறது கான்ஸ்டன்ட் ஃபார் நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ். நம்ம எத்தனை ட்ரையல் எடுக்க போகிறோமோ அதை பேஸ் பண்ணி அந்த K1 கான்ஸ்டண்ட்டை எடுக்கணும். நமக்கு இப்போதைக்கு R double பாரும் K1 என்னன்னு தெரியாது. ஃபார்மேட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். RA.013 நீங்கள் மென்ஷன் ஆகிருக்கு. இது எப்படி வருதுன்னா, அந்த அப்ரைசர் ஏ அவர் செக் பண்ண ரீடிங் 3 ரீடிங் ஒவ்வொரு பாட்லையும் செக் பண்ணார். அதோட டிஃப்ரென்ஸுக்கெல்லாம் சப் குரூப்புக்கு கீழே என்ன ரேஞ்ச் வந்திருக்கு, அதாவது இதில் மினிமம் மேக்ஸிமம் டிஃப்ரென்ஸ் இங்கே கொடுத்துருக்கோம். இது மாதிரி ஒவ்வொரு சப் குரூப்புக்கும் கீழே கொடுத்துருக்கு. இந்த 10 ரேஞ்ச் வந்திருக்குல்ல, இந்த 10 ரேஞ்சோட ஆவரேஜ் தான் இங்கே மென்ஷன் ஆகிருக்கு. இதே மாதிரி RB அப்ரைசர் B, RC அப்ரைசர் C 3 பேருக்கும் தனித்தனியாக ஆவரேஜ் ரேஞ்ச் இதுக்கு போட்டிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா R double bar இருக்கும். இதுதான் நமக்கு தேவை. இந்த வேல்யூ எப்படி வருது அப்படின்னா, இந்த 3 அப்ரைசர் ரேஞ்சையும் ஆவரேஜ் பண்ணும்போது வர்ற வேல்யூ தான் R double bar. இதுதான் நமக்கு தேவை. இப்போ நமக்கு R double bar வேல்யூ தெரிஞ்சிடுச்சு, 0.01233. அடுத்து K வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். K வேல்யூக்கு K வேல்யூஸ் டேபிள் இருக்குது. அந்த டேபிளில் போய் பார்த்தீங்கன்னா K1 வந்து பேஸ்ட் ஆன் ட்ரையல் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நமக்கு 3 ட்ரையல் எடுக்கிறோம், அதனால அதோட K1 வேல்யூ 0.5908. K1 வேல்யூ நமக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு. இந்த 2 வேல்யூவையும் ஃபார்முலாவில் போடும்போது நமக்கு வர்ற எக்யூப்மெண்ட் வேரியேஷன் 0.0073. இப்போ நாம் எக்யூப்மெண்ட் வேரியேஷன் கண்டுபிடிச்சிட்டோம். அப்ரைசர் வேரியேஷன் கண்டுபிடிக்கணும். அப்ரைசர் வேரியேஷன் ஏவியோட ஃபார்முலா ரூட் ஆஃப் எக்ஸ் பார் டிஃபரன்ஸ் இன்ட்டு K2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் EV ஸ்கொயர் பை N இன்ட்டு R. இதில் எக்ஸ் பார் டிஃபரன்ஸ் வந்து டிஃபரன்ஸ் பிட்வீன் மேக்ஸிமம் எக்ஸ் பார் இன்ட்டு மினிமம் எக்ஸ் பார். K2 கான்ஸ்டன்ட்டு ஃபார் நம்பர் ஆஃப் அப்ரைசர், அதாவது எத்தனை அப்ரைசர் ட்ரையலில் இன்வால்வ் ஆகிறாங்க அதை பேஸ் பண்ணி K2ஓட வேல்யூவை நம்ம செலக்ட் பண்ணணும். EVங்கிறது எக்யூப்மெண்ட் வேரியேஷன், Nங்கிறது நம்பர் ஆஃப் பார்ட்ஸ், Rங்கிறது நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ். இதில் EV நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம், 0.0073. N நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் வந்து 10, நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ் வந்து 3. இப்போ கண்டுபிடிக்க வேண்டியது எக்ஸ் பார் டிஃபரன்ஸ் K2, இந்த 2 வேல்யூ மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். இப்போதைக்கு நமக்கு என்னென்னு தெரியாது. மறுபடியும் நம்ம அந்த ஃபார்மேட்டில் போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா XA, XB, XCன்னு 3 இருக்குது. நம்ம ஏற்கனவே ரேஞ்சுக்கு இந்த ஆவரேஜ் பார்த்த மாதிரி அப்ரைசரோட ஆவரேஜ் ரீடிங்கோட ஆவரேஜ் தான் இது. இன்னும் தெளிவாக சொல்லணுன்னா, அவர் ஒவ்வொரு பார்ட்லேயும் 3 ரீடிங் எடுத்திருப்பார். அதோட ஆவரேஜ் இங்கே மென்ஷன் ஆகிருக்கும். ஒவ்வொரு சப் குரூப்புக்கும் ஆவரேஜ் கீழே மென்ஷன் ஆகிருக்கும். இந்த ஆவரேஜ் எல்லாத்துக்கும் ஆவரேஜ் போடும்போது இந்த ஆவரேஜ் வரும், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி அப்ரைசர் பிக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஆவரேஜோட ஆவரேஜ் வந்து இங்கே XB, அப்ரைசர் சியோட ஆவரேஜ் இது. இதில் 3லையும் எது மேக்ஸிமம் எது மினிமம் அதோட டிஃப்ரென்ஸ் தான் இங்கே இருக்கும். இதுவும் ஃபார்முலா தான்.
நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே மென்ஷன் ஆகிருக்கும். நமக்கு எக்ஸ் பார் டிஃப்ரென்ஸ் வந்து இந்த ஃபார்முலேட்டில் இந்த இடத்துல மென்ஷன் ஆகிருக்கும். மறுபடியும் சொல்கிறேன், இதோட வேல்யூ எப்படி வருதுன்னா, இந்த 3 எக்ஸ் பார் வேல்யூவில் எந்த வேல்யூ அதிகமாக இருக்கோ அந்த வேல்யூவிலேருந்து மினிமம் வேல்யூ மைனஸ் பண்ணும்போது இந்த வேல்யூ வரும். இதெல்லாமே ஃபார்முலா தான். இப்போ நமக்கு எக்ஸ் பார் டிஃப்ரென்ஸ் வேல்யூ தெரிஞ்சிருச்சு. அடுத்து K2 வேல்யூ. K2 வேல்யூ ஏற்கனவே கண்டுபிடிச்ச மாதிரி K வேல்யூ டேபிளில் போய் இங்கே நம்பர் ஆஃப் அப்ரைசர் 3, அதுக்கு K2 0.5231 இருக்குது. இதை செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ நமக்கு K2 வேல்யூவும் தெரிஞ்சிருச்சு. அதை ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும்போது நமக்கு அப்ரைசர் வேரியேஷன் வந்து 0.00322 கிடைக்குது. நம்ம அப்ரைசர் வேரியேஷனையும் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து பார்ட் வேரியேஷன் PV இதை கண்டுபிடிக்கலாம். பார்ட் வேரியேஷன் PV is equal to RP into K3. இதில் RPங்கிறது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மேக்ஸிமம் XP அண்ட் மினிமம் XP ஆஃப் பார்ட்ஸ் ஆவரேஜ். இது என்னங்கிறதே பார்த்துடலாம். K3 is equal to கான்ஸ்டன்ட் ஃபார் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ். இப்போதைக்கு நமக்கு RPயும் K3யும் தெரியாது. ஃபார்மேட்டில் இந்த இடத்துல XP மென்ஷன் ஆகிருக்கும். XPங்கிறது இங்கே சப்குரூப்போட ஆவரேஜ், அப்ரைசர் A ஆவரேஜ், அப்ரைசர் B ஆவரேஜ், அப்ரைசர் C ஆவரேஜ் போட்டிருக்கோம். அந்த 3த்துக்கும் ஆவரேஜ் இந்த இடத்துல மென்ஷன் ஆகிருக்கும். அதுதான் XP. அது மாதிரி எல்லா சப்குரூப்லேயும் மென்ஷன் ஆகிருக்கும். இந்த வேல்யூஸில் மினிமம் அண்டு மேக்ஸிமம் அதுக்கு உண்டான டிஃப்ரென்ஸ் வந்து RPன்னு இந்த இடத்துல மென்ஷன் ஆகிருக்கும். இதுதான் நமக்கு தேவை. இந்த RPயோட வேல்யூ 0.26556. ஸோ இப்போ நமக்கு RPயோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு. அடுத்து K3 வேல்யூ. K3 வேல்யூவுக்கு K வேல்யூஸ் டேபிள் மறுபடியும் போகிறோம். இதில் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் 10, அதோட K3 வேல்யூ 0.3146. இப்போது K3 வேல்யூவும் நமக்கு தெரிஞ்சிருச்சு. அதை ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும்போது நமக்கு பார்ட் வேரியேஷன் இஸ் ஈக்குவல் டு 0.08354ன்னு வருது. இப்போ பார்ட் வேரியேஷன் PVயோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து டோட்டல் வேரியேஷன் TV கண்டுபிடிக்க போகிறோம். டோட்டல் வேரியேஷன் TVயோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா √GR&R² ப்ளஸ் PV². இதுதான் டோட்டல் வேரியேஷனோட ஃபார்முலா. PVங்கிறது பார்ட் வேரியேஷன் 0.08354 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். GR&R நமக்கு ரிப்பீட்டபிலிட்டி ரீப்ரொடியூசபிலிட்டி அப்படிங்கிறது தெரியும். ஆனால் அதோட வேல்யூ நமக்கு தெரியாது. GR&Rக்கு ஏற்கனவே ஃபார்முலா இருக்குது, நம்ம பார்த்துருக்கோம். √EV² ப்ளஸ் AV². EV எக்யூப்மெண்ட் வேரியேஷன் நமக்கு தெரியும் 0.0073. அப்ரைசர் வேரியேஷன் AV is equal to 0.00322 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த வேல்யூஸை ஃபார்முலாவில் போடும்போது GR&R is equal to 0.00797 அப்படிங்கிறது நமக்கு வரும். நாம் GR&R வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அதை ஃபார்முலாவில் போடும்போது டோட்டல் வேரியேஷனோட வேல்யூ 0.08392 அப்படிங்கிறது வரும். நம்ம டோட்டல் வேரியேஷனையும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போது எல்லா வேரியேஷனையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா எக்யூப்மெண்ட் வேரியேஷன் EV is equal to 0.0073. அப்ரைசர் வேரியேஷன் AV is equal to 0.00322. பார்ட் வேரியேஷன் PV is equal to 0.08354. டோட்டல் வேரியேஷன் TV is equal to 0.08392. இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து இன்னொரு செட் ஆஃப் ஃபார்முலாஸ் இருக்குது, அதையும் ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சிடலாம். GR&R டோட்டல் வேரியேஷன் கண்டுபிடிக்கும் போது நம்ம பார்த்துட்டோம். இப்போ பெர்சன்டேஜ் ஆஃப் எக்யூப்மெண்ட் வேரியேஷன் என்னங்கிறத நம்ம பார்த்துடலாம். பெர்சன்டேஜ் ஆஃப் எக்யூப்மெண்ட் வேரியேஷன் இஸ் ஈக்குவல் டு எக்யூப்மெண்ட் வேரியேஷன் டிவைடட் பை டோட்டல் வேரியேஷன் இன்ட்டு 100. எக்யூப்மெண்ட் வேரியேஷன் இஸ் ஈக்குவல் டு 0.0073. டோட்டல் வேரியேஷன் இஸ் ஈக்குவல் டு 0.08392. அதையும் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சாச்சு. இதை ஃபார்முலாவில் போடும்போது நமக்கு பெர்சன்டேஜ் எக்யூப்மெண்ட் வேரியேஷன் இஸ் ஈக்குவல் டு 8.68 அப்படிங்கிற வேல்யூ வருது.
இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாம் பெர்சன்டேஜ் ஆஃப் எக்யூப்மெண்ட் வேரியேஷன் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து பெர்சன்டேஜ் ஆஃப் அப்ரைசர் வேரியேஷனை கண்டுபிடிக்க போகிறோம். பெர்சன்டேஜ் ஆஃப் அப்ரைசர் வேரியேஷன் இஸ் ஈக்குவல் டு அப்ரைசர் வேரியேஷன் டிவைடட் பை டோட்டல் வேரியேஷன் இன்ட்டு 100. இதில் அப்ரைசர் வேரியேஷன் 0.00322, டோட்டல் வேரியேஷன் 0.08392. இதை ஃபார்முலாவில் போடும்போது நமக்கு பெர்சன்டேஜ் ஆஃப் அப்ரைசர் வேரியேஷன் 3.84 அப்படின்னு தெரிய வரும். பெர்சன்டேஜ் ஆஃப் அப்ரைசர் வேரியேஷன் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து பெர்சன்டேஜ் ஆஃப் GR&R இதை பார்த்துடலாம். பெர்சன்டேஜ் ஆஃப் GR&R இஸ் ஈக்குவல் டு R&R பை டோட்டல் வேரியேஷன் இன்ட்டு 100. அதான் R&Rங்கிறது ரிப்பீட்டபிலிட்டி அண்ட் ரீப்ரொடியூசபிலிட்டி, அதை GR&Rன்னு சொல்லலாம், R&Rன்னு சொல்லலாம். இஸ் ஈக்குவல் டு 0.00797 ஏற்கனவே கண்டுபிடிச்சிருந்தோம். அடுத்து டோட்டல் வேரியேஷன் 0.08392, இது ரெண்டும் நமக்கு தெரியும். அதை ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும்போது நமக்கு பெர்சன்டேஜ் GR&R இஸ் ஈக்குவல் டு 9.49 அப்படிங்கிறது தெரிய வரும். பெர்சன்டேஜ் GR&R கண்டுபிடிச்சாச்சு. இப்போ பெர்சன்டேஜ் ஆஃப் பார்ட் வேரியேஷன் அது கண்டுபிடிக்கலாம். பெர்சன்டேஜ் ஆஃப் பார்ட் வேரியேஷன் இஸ் ஈக்குவல் டு பார்ட் வேரியேஷன் டிவைடட் பை டோட்டல் வேரியேஷன் இன்ட்டு 100. இதில் பார்ட் வேரியேஷன் இஸ் ஈக்குவல் டு 0.08354, டோட்டல் வேரியேஷன் இஸ் ஈக்குவல் டு 0.08392. இதை ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும்போது நமக்கு பார்ட் வேரியேஷன் இஸ் ஈக்குவல் டு 99.55 அப்படிங்கிற வேல்யூ வரும். நம்ம பெர்சன்டேஜ் ஆஃப் பார்ட் வேரியேஷனும் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து NDC இதை கண்டுபிடிக்க போகிறோம். NDCயோட ஃபார்முலா 1.41 இன்ட்டு பார்ட் வேரியேஷன் டிவைட் பை GR&R. இதில் பார்ட் வேரியேஷன் இஸ் ஈக்குவல் டு 0.08354, GR&R இஸ் ஈக்குவல் டு 0.00797. நமக்கு ஏற்கனவே இந்த வேல்யூலாம் தெரியும். அதை ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும்போது NDC 15 வரும். இப்போ நம்ம NDCயும் கண்டுபிடிச்சாச்சு. ஒவ்வொரு வேல்யூவாக பார்த்துடலாம். GR&R is equal to 0.00797, percentage of equipment variation is equal to 8.68, percentage of abrasor variation is equal to 3.84, percentage of GR&R is equal to 9.49, percentage of part variation is equal to 99.55, NDC வந்து 15. இது எல்லாமே நமக்கு தெரியும். டிசிஷன் மேக்கிங் வேல்யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பெர்சன்டேஜ் ஆஃப் GR&R அப்புறம் NDC இது ரெண்டு தான் நமக்கு டிசிஷன் மேக்கிங் வேல்யூஸ். அதனால் இப்போதைக்கு அதை மட்டும் வச்சுப்போம். அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியா என்னன்னு பார்த்துருந்தோம். பெர்சன்டேஜ் R&R லெஸ் தேன் 10% இருந்துச்சுன்னா அக்செப்டபுள், பெர்சன்டேஜ் R&R 10 to 30% இருந்துச்சுன்னா மேபி அக்செப்டபுள், பெர்சன்டேஜ் R&R கிரேட்டர் தேன் 30% நாட் அக்செப்டபுள். அடுத்து NDC கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 5 இருக்கணும். இந்த ரெண்டு கிரைட்டீரியாவும் மேட்ச் ஆகணும். இந்த ரெண்டு கிரைட்டீரியாவும் மீட் ஆனால் தான் நம்ம ஓகேன்னு சொல்ல முடியும். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் R&R லெஸ் தேன் 10%, அதாவது 9.49, GR&Rனாலும் R&Rனாலும் ஒன்று தான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அதனால் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. செகண்ட் NDC கிரேட்டர் தேன் 5, அதாவது NDC is equal to 15, அது கிரேட்டர் தேன் 5 தான் வந்திருக்கு. ஸோ இந்த ரெண்டு கிரைட்டீரியாவும் மீட் ஆகிறதுனால கேஜ் இஸ் அக்செப்டபுள். இந்த ஸ்டடியும் இந்த கேஜும் அக்செப்டபுள். இதுதான் கன்க்ளூஷன். இப்போது வேரியபிள் கேஜ் R&R லிமிட்டேஷன்ஸ் பார்க்க போகிறோம். எந்தெந்த கண்டிஷன்லாம் எப்படி கன்க்ளூஷன் ஃபார்மேட்டில் வரும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பெர்சன்டேஜ் GR&R வேல்யூ கிரேட்டர் தென் 10, NDC கிரேட்டர் தென் 5. இங்கே பெர்சன்டேஜ் R&R வேல்யூ 10க்கு மேலே இருக்குது, 10.10 இருக்குது. NDCயோட வேல்யூ 15 இருக்குது. இந்த ரெண்டு க்ரைட்டீரியாவுக்கும் கன்க்ளூஷன் கேஜ் மேபி அக்செப்டபுள், அதாவது NDC ஓகே, ஆனால் இது 10 to 30% இருக்கிறதுனால கன்க்ளூஷன் கேஜ் மேபி அக்செப்டபுள் அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக ஃபார்மேட்லேயே வந்துடும். அடுத்த கண்டிஷன் பெர்சன்டேஜ் GR&R வேல்யூ கிரேட்டர் தென் 10, NDC வேல்யூ லெஸ் தென் 5, ஆட்டோமேட்டிக்காக ஃபார்மேட்டில் கேஜ் நாட் அக்செப்டபுள்னு வந்துடும். ஏன் நாட் அக்செப்டபுள் அப்படின்னா மேபி அக்செப்டபுள் தானே வரணும் இங்கே இருக்கிற மாதிரி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது 10 to 30% தான் மேபி அக்செப்டபுள் வரணும். ஆனால் NDC வந்து லெஸ் தென் 5 போயிட்டு அதனால ஆட்டோமேட்டிக்காக கேஜ் நாட் அக்செப்டபுள்னு வந்துடும். மூணாவது கண்டிஷன் பெர்சன்டேஜ் GR&R வேல்யூ கிரேட்டர் தென் 30, NDC கிரேட்டர் தென் 5.
இங்கே பர்சன்டேஜ் ஜிஆர் அண்டர் 30.10 இருக்குது. அதாவது 10 to 30 மேபி அக்செப்டபுள், ஆனால் இது 30க்கும் மேலே போயிடுச்சு. அதனால் கேஜ் நாட் அக்செப்டபுள் ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். இங்கே என்டிசி வேல்யூ அதிகமாக இருந்தாலும் இங்கே நாட் அக்செப்டபுள் தான் வரும். அடுத்து பர்சன்டேஜ் ஜிஆர் அண்டர் வேல்யூ கிரேட்டர் தென் 30, என்டிசி வேல்யூ லெஸ் தென் 5. இதில் ரெண்டு கண்டிஷனுமே மீட் ஆகலை. அதனால் ஆட்டோமேட்டிக்காக அதுக்கும் கேஜ் நாட் அக்செப்டபுள்னு ஃபார்மேட்டை சொல்லிடும். 5th கண்டிஷன் ஜிஆர் அண்டர் வேல்யூ லெஸ் தென் 10%, என்டிசி லெஸ் தென் 5. இங்கே பர்சன்டேஜ் ஆர் அண்டர் வேல்யூ 9.49 தான் இருக்குது. அதாவது 10க்கும் கீழே தான் இருக்குது. அப்படி இருந்தால் ஓகே தானே வரணும். ஆனால் என்டிசி வேல்யூ லெஸ் தென் 5 தான் வந்திருக்கு, அதாவது 4 வந்திருக்கு. அதனால் இந்த கேஜ் நாட் அக்செப்டபுள். இப்போ இதுதான் என்டிசியோட இம்பார்ட்டன்ஸ். என்டிசி வந்து கண்டிப்பாக 5க்கு மேலே இருக்கணும். அப்போ தான் அந்த ஃபார்மேட்டில் மேபி அக்செப்டபுள் இல்லை அக்செப்டபுளுங்கிறது வரும். இல்லைன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே ஃபார்மேட்டு கேஜ் நாட் அக்செப்டபுள்னு சொல்லிடும். இதை பொறுத்த வரைக்கும் என்டிசி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த கண்டிஷன் ஃபைனல் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் ஜிஆர் அண்டர் வேல்யூ லெஸ் தென் 10, என்டிசி வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 5. அதாவது மினிமம் மீட் ஆனாலே என்ன ஆகுது அப்படின்னா கேஜ் இஸ் அக்செப்டபுள் அப்படிங்கிறது ஃபார்மேட்டில் வந்துடும். அதோட லிமிட்டேஷன்ஸ் இதுதான் வேரியபிள் ஜிஆர் அண்டரோட லிமிட்டேஷன்ஸ். இதோட நமக்கு மெயின் ஃபார்முலாஸ் அண்டு கண்டிஷன்ஸ் எல்லாமே முடிஞ்சிடுது. இதுக்கப்புறம் 2 சார்ட் இருக்குது, அதையும் பார்த்துடலாம். ஆவரேஜ் சார்ட் அண்டு ரேஞ்ச் சார்ட். இந்த ஃபார்மேட்டில் செகண்ட் பேஜில் லெஃப்ட் சைடு அப்ரைசரோட ஆவரேஜ் சார்ட் இருக்கும், ஏற்கனவே பார்த்தோம். ரைட் சைடு அப்ரைசரோட ரேஞ்ச் சார்ட் இருக்கும். தேர்ட் பேஜில் ஆவரேஜ் சார்ட் அண்ட் ரேஞ்ச் சார்ட் கன்சாலிடேட்டடாக இருக்கும். நம்ம ஒரு மாடல் ஆவரேஜ் சார்ட்டையும் ரேஞ்ச் சார்ட்டையும் பார்த்துடலாம். ஆவரேஜ் சார்ட் இது ஒரு ஆவரேஜ் சார்ட், அப்ரைசர் ஏவோடுது. இதில் இந்த பிங்க் கலரில் இருக்கிறது யூசிஎல், ப்ளூ கலரில் இருக்கிறது எல்சிஎல். யூசிஎல் எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டபுள் பார் ப்ளஸ் A2 into R bar. LCL X bar is equal to X double bar minus A2 into R bar. இதுதான் இது ரெண்டோட ஃபார்முலா. இதை ஏற்கனவே எஸ்பிசி ட்ரைனிங்கில் டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம். எக்ஸ் டபுள் பார் என்னன்னு தெரியாது, A2ஓட வேல்யூவும் நமக்கு தெரியாது, R பாரோட வேல்யூவும் நமக்கு தெரியாது. இது A2 D3 D4 கான்ஸ்டன்ட்டோட டேபிள்ஸ். இதில் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் சப் குரூப்ஸ் அதை வச்சு செலக்ட் பண்ணணும். நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ்னால் ஒரு அப்ரைசர் ஒரு பார்ட்டில் எத்தனை ரீடிங் செக் பண்ணுறாரு, அதுதான் சப் குரூப்போட சைஸு. நம்ம 3 தடவை செக் பண்ணுறோம். அதனால் அதோட A2 வேல்யூ 1.023. இப்போ நமக்கு A2ஓட வேல்யூ தெரிஞ்சிருச்சு 1.023. அடுத்து ஃபார்மேட்டில் எக்ஸ் டபுள் பார் இங்கே மென்ஷன் ஆகிருக்கு, ஆர் டபுள் பாரும் மென்ஷன் ஆகிருக்கு, A2ஓட வேல்யூவும் மென்ஷன் ஆகிருக்கு. ஸோ நமக்கு தேவையான 3 வேல்யூவுமே மென்ஷன் ஆகிருக்கு. பட் A2 வேல்யூ எப்படி செலக்ட் பண்ணுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஆட்டோமேட்டிக்காக ஃபார்முலாவில் எக்ஸ் டபுள் பாரும் ஆர் டபுள் பாரும் இருக்கும். அதிலிருந்து நம்ம வேல்யூவை எடுத்துக்கலாம். எக்ஸ் டபுள் பார் 15.057, ஆர் பார் 01233. இந்த வேல்யூஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஃபார்முலாஸ்லேயே இருக்கும், ஃபார்முலாவே எடுத்துக்கும். இது எப்படி கால்குலேட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அந்த வேல்யூஸ் எல்லாம் ஃபார்முலாவில் போடும்போது நமக்கு யூசிஎல் எக்ஸ் பார் வேல்யூ அண்டு எல்சிஎல் எக்ஸ் பார் வேல்யூ கிடச்சிரும். இதுதான் அதோட வேல்யூஸ். அடுத்து ரேஞ்ச் சார்ட். இது அப்ரைசர் ஏவோட ரேஞ்ச் சார்ட். இதில் பிங்க் கலரில் இருக்கிறது யூசிஎல், கீழே எல்சிஎல் இருக்கும், பட் அது தெரியலை, ஏன்னா அது 0, அதனால் தெரியாது. அது எப்படி வருதுங்கிறத பார்த்துடலாம். UCL R is equal to D4 into R bar, LCL R is equal to D3 into R bar. இதுதான் ஃபார்முலா. இப்போதைக்கு நமக்கு D4ம் தெரியாது, D3யும் தெரியாது, R பாரும் தெரியாது. இப்போ மறுபடியும் கான்ஸ்டன்ட் டேபிளுக்கு போனோம்னா சப் குரூப் சைஸை வச்சு D4 கண்டுபிடிச்சிடலாம், D3 கண்டுபிடிச்சிடலாம். சப் குரூப் சைஸ் 3, அதுக்கு D3 வேல்யூ, இது D4 வேல்யூ. இந்த 2 வேல்யூவும் போடும்போது நமக்கு D4 2.575 தெரிஞ்சிடும், D3 0ங்கிறது தெரிஞ்சிடும். அடுத்து R பார். R பார் வேல்யூ ஃபார்மேட்டில் இந்த இடத்துல மென்ஷன் ஆகிருக்கும். அதோட வேல்யூ
01233 பேரலாக D3 D4ம் இங்கே மென்ஷன் ஆகிருக்கும். பட் எப்படி எடுக்கணுங்கிறத நம்ம கான்ஸ்டன்ட் டேபிளில் போய் பார்த்தோம். நமக்கு R bar வேல்யூ தெரிஞ்சிருச்சு. R bar is equal to 0.01233ங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. வேல்யூஸ் எல்லாம் ஃபார்முலாவில் போடும்போது UCLR is equal to 0.03176, LCLR is equal to 0. ஏன்னா 0 எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான். இந்த UCL அண்ட் LCL ரேஞ்சுக்கு நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்படி தான் கண்டுபிடிக்கணும். இதுதான் அதோட ஃபார்முலா அண்டு வேல்யூஸ். அடுத்து ஃபார்மேட்டில் எந்தெந்த வேல்யூ எங்கெங்கே இருக்குங்கிறத கிளியராக பார்த்துடலாம். UCL X bar LCL X bar நம்ம கண்டுபிடிச்சோம் ஆவரேஜ் சார்ட்டுக்கு, அது இங்கே மென்ஷன் ஆகிருக்கும். UCL அண்ட் LCL ஃபார் ரேஞ்ச் சார்ட்டுக்கு இந்த இடத்துல மென்ஷன் ஆகிருக்கும். அடுத்து எக்யூப்மெண்ட் வேரியேஷன் இங்கே இருக்கும். இது அப்ரைசர் வேரியேஷன், இது பார்ட் வேரியேஷன், இது டோட்டல் வேரியேஷன், இது GR&R ரிப்பீட்டபிலிட்டி அண்டு ரீப்ரொடியூசபிலிட்டி, இது பெர்சன்டேஜ் ஆஃப் எக்யூப்மெண்ட் வேரியேஷன், இது பெர்சன்டேஜ் ஆஃப் அப்ரைசர் வேரியேஷன், இது பெர்சன்டேஜ் ஆஃப் GR&R, இது பெர்சன்டேஜ் ஆஃப் பார்ட் வேரியேஷன், இங்கே NDC வேல்யூ, இது எல்லாமே கான்ஸ்டன்ட் வேல்யூஸ், இது வந்து அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியா, இது வந்து கன்க்ளூஷன். ஃபஸ்ட் பேஜ்லேயே எல்லாமே மென்ஷன் ஆகிருக்கு. இப்போ உங்களுக்கு டீட்டெயில்டாக புரியும். அனாலிசிஸ் ஆஃப் வேரியபிள் GR&R ஸ்டடீஸ். இப்போது ஸ்டடி வந்து சரியாக வரலைன்னா என்னென்ன ரீசன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இஃப் ரிப்பீட்டபிலிட்டி இஸ் லார்ஜர் கம்பேர்ட் டு ரீப்ரொடியூசபிலிட்டி த ரீசன் மே பி. அதாவது ரிப்பீட்டபிலிட்டி வந்து ரீப்ரொடியூசபிலிட்டியை விட அதிகமாக இருந்துச்சுன்னா, ரிப்பீட்டபிலிட்டிங்கிறது ஒரு அப்ரைசர் செக் பண்ணுறாரு, அவர் செக் பண்ணுற ரீடிங்க்கு உள்ளே வர வேரியேஷன் தான் ரிப்பீட்டபிலிட்டி. ரீப்ரொடியூசபிலிட்டிங்கிறது 3 அப்ரைசருக்கும் உள்ள வேரியேஷன், இதுதான் ரீப்ரொடியூசபிலிட்டி. இப்போ ரிப்பீட்டபிலிட்டி ரீப்ரொடியூசபிலிட்டியை விட அதிகமாக இருந்துச்சுன்னா த இன்ஸ்ட்ருமெண்ட் நீட்ஸ் மெயின்டெனன்ஸ். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து சரி கிடையாது. த கேஜ் மே நீட் டு பி ரீடிசைன்டு டு பி மோர் ரிஜிட். அந்த கேஜ் வந்து ரொம்ப ரிஜிடாக இல்லை, அதாவது ஸ்டிஃபாக இல்லை, ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. அது நிறைய வேரியேஷன் கொடுக்குது. த கிளாம்பிங் ஆர் லொக்கேஷன் ஃபார் கேஜிங் நீட்ஸ் டு பி இம்ப்ரூவ்டு. கேஜ் சரியாக கிளாம்ப் பண்ணாமல் சரியாக லொக்கேட் பண்ணாமல் செக் பண்ணியிருப்போம். தெர் இஸ் எக்ஸசிவ் விதின் பார்ட் வேரியேஷன். பார்ட் வேரியேஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும். பார்ட் வேரியேஷன் மினிமம் 0.1 இருக்கணும்னு சொல்லியிருந்தேன். அதுக்காக 10 mm 20 mmலாம் போகக்கூடாது. 0.1லேருந்து 1 mmக்குள்ளே இருந்தால் ஓகே. ரொம்ப அதிகமாக எடுத்தாலும் ப்ராப்ளம் தான். அப்போ ரிப்பீட்டபிலிட்டி வந்து ரீப்ரொடியூசபிலிட்டி விட அதிகமாக வந்துடும். இந்த 4 தான் மேஜர் ரீசன்ஸ் ஃபார் ரிப்பீட்டபிலிட்டி வந்து ரீப்ரொடியூசபிலிட்டியை விட அதிகமாக வர்றதுக்கு காரணம். இஃப் ரீப்ரொடியூசபிலிட்டி இஸ் லார்ஜ் as compared to repeatability then possible causes could be. அதாவது ரீப்ரொடியூசபிலிட்டி வந்து ரிப்பீட்டபிலிட்டியை விட ரொம்ப அதிகமாக வருது அப்படின்னா the appraiser needs to be better trained in how to use and read the gauge instrument. அப்ரைசருக்கு வந்து எப்படி இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி செக் பண்ணணும், அதில் வர்ற வேல்யூவை ரீட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நல்லா ட்ரைனிங் கொடுத்துருக்கணும். கொடுக்கலைன்னா ரீப்ரொடியூசபிலிட்டியில் ப்ராப்ளம் வரும். கேலிப்ரேஷன் ஆஃப் த கேஜ் இஸ் நாட் கிளியர். கேலிப்ரேஷன் வந்து நல்லா பண்ணியிருக்கணும், நல்லா பண்ணலை, சரியாக பண்ணலை அப்படின்னா இந்த ப்ராப்ளம் வரும். இந்த ரெண்டும் தான் ரீப்ரொடியூசபிலிட்டி வந்து ரிப்பீட்டபிலிட்டியை விட அதிகமாக வர்றதுக்கு காரணம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட MSA பார்ட் 4 முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். அதனால் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான பல வீடியோஸை போட போகிறோம். அதனால் இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ அப்லோட் பண்ணோடனே நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனே வரும். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.